நானும் முதல்ல சொன்ன வேர்ஷன் வேறு. ஆக்சுவலாக ராம் சார் ஆஃப் சொல்லும்போது தூங்கிட்டேன். நானும் ரோடி தான் கதை. ரொம்ப கொட்டாயிலும் தூங்குற மாதிரி கூப்பிட்டு நான் சொன்னேன் எனக்கு. ஆனால் நான் விக்கிட்ட நடிக்கிறேன்னு சொன்னேன், எனக்கு பிடிச்சிருக்கு நடிக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா அது முழுக்க முழுக்க போடா போடியோட ஒர்க்கோட எஃபெக்ட் தான் அது. அது வந்து ஒரு டைரக்டர் இப்படி சிந்திச்சு இப்படி எடுக்கிறார்ல அப்படின்னா அப்படி. பட் சில சமயம் அந்த மாதிரி சில பேருடைய படங்களை ஒரு படம் பார்த்து நல்லா இருக்குன்னு அவங்கள கூப்பிட்டு கதை கேட்டு போய் எனக்கு ரெண்டாவது கதை பிடிக்காமல் போயிருக்கேன், அதனால் பண்ணாமல் போயிருக்கேன். சில பேரோட நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த தாட், அந்த யோசித்த விதம் ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அதனால் இவங்க கண்டிப்பாக அந்த யோசிக்கிற மூலையே வந்து எனக்கு ரசிச்சிருப்பேன். அப்படி தான் தொடங்கும். இப்போ மணியை பொறுத்த வரைக்கும் எனக்கு மணி ஆரம்ப காலகட்டத்துலேருந்து என்னுடைய அப்போதுலேருந்து எனக்கு தெரியும். ஸோ மணி ஒரு விஷயத்தில் எவ்வளோ எஃபர்ட் போடுவார், எப்படி யோசிப்பார், நான் எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு அவரோட ஆஃபீஸ் எனக்கு ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்டு நல்லா தூக்கம் வந்துச்சு. நான் வந்து என் வீடு பக்கத்தில் இருந்தது. நான் வீட்டுக்கு போகிறேன் சொன்னேன், நீங்கள் ஃபோட்டோகிராஃபி கேட்டிங்களா சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு அப்படின்னாப்புல. ஒரு நாள் எனக்கு ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் எடுத்தார். இன்னொரு நாள் அந்த மாதிரி இருக்கும்போது டேக்கன் படத்தை போட்டு விட்டார், தூக்கம் போய்டும் பாருங்கள் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நான் அவர்கிட்ட நிறையா படிச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்சிருக்கேன், கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஒரு நாள் காஸ்டவே போட்டு காமிச்சார், அது சொன்னாப்புல. இது மாதிரி நிறைய டிஸ்கஷன் போயிருக்கு. ஸோ எனக்கு மணிகண்டன் யாருன்னு, எனக்கு ஒர்க்கில் அவர் யாருன்னு எனக்கு ஓரளவு தெரியும். ஸோ அது ஒரு காரணம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும், காட்டானை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 பேஜ் எனக்கு சினாப்சிஸ் மாதிரி இருந்தது. அது படிக்கும்போது நான் அப்படி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னது தான் அது எனக்கு இருக்குது. சார் எனக்கு ஏதோ அந்த கலிங்கத்து போகிறதுக்கப்புறம் அசோகனுக்கு ஒரு ஒரு பீஸ் ஒன்று இருந்த மாதிரி இந்த கதை என்னை ஏதோ பண்ணுது சார். அது ஒரு மாதிரி ஒரு பீஸ் ஆக்குது சார். ஏதோ ஒரு வகையில் அமைதிப்படுத்துது, நிதானப்படுத்துது, சாந்தப்படுத்துது சார். இது எப்படியா பண்ணிவிடுங்க சார் அப்படின்னு. ஸோ அப்படி தான் இது ஆரம்பிச்சது. ஸோ அதனால் இந்த கதையோட இம்பேக்ட் தான் அது. ஸோ நான் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சப்போர்ட்டிங் ரோல் வந்து இப்போது கெஸ்ட் ரோல் கொஞ்சம் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ் நீங்கள் கொஞ்சம் நிறுத்திட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்போது இன்னொரு மாதிரி ரோல் என்னென்னா, எனக்கு நீங்கள் நடித்ததில் ரொம்ப பிடிச்ச ஒரு படம் வந்து காப்பே ரணசிங்கம். அது நேரவே ஓடிடியில் வந்த படம், ஜி5ல வந்த படம். அது ரொம்ப நல்ல படம். பட் இப்போ உங்களுக்கு இருக்கிற ஸ்டார் ஸ்டாட்டஸ்னு ஒன்று ஆட் ஆகிருக்குல்ல, அப்பயும் இருந்தது. பட் அதை விட நிறைய வந்திருக்கு. பிகாஸ் ஓடிடியில் பண்ணியிருக்கீங்க, இதோட ஒரு இட் இஸ். இப்போது விஜய் சேதுபதியால் ஒரு காப்பே ரணசிங்கம் பண்ண முடியுமா? அதே மாதிரி இப்போது ஒரு கூட்டணியாக ஒரு செக்கச்சி வந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியுமா? கதை தான் சார் தீர்மானிக்குது. ஓகே, காப்பே ரணசிங்கம் வந்து நான் மார்க்கெட்டிங் சார். சார் இப்போ நீங்கள் அரசன், இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ அரசன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கு அரசன் படத்தோட கதை தெரியும் சார், ஒரு அவுட்லைனாக தெரியும். ஓகே, அது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஓகே, அதனால் அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்களே இது எல்லாமே அந்த கதை அது தீர்மானிச்சிடும், கதை செஞ்சிடும். அது செக்க சிவந்த பானம் பண்ணும்போதும் நான் அது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அது முக்கியமான காரணம் மணி சார். ஓகே, இப்போ எனக்கு ஒரு படம் அப்படி ஒன்று வருதுன்னா அந்த கதாபாத்திரம் வந்து நமக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும். அது பேர் என்ன, பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு அது எங்கேஜ் பண்ணணும், அது வலுவாக இருக்கும். இல்லாட்டி இவனும் ஒருத்தர் இருக்கிறான், அவனும் ஒருத்தர் இருக்கிறான், அவரும் ஒருத்தர் இருக்கிறான்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதில் சுவாரஸ்யம் இல்லை. இவ்வளோ தான் சார் அதுக்குள்ளே.